மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலில் கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட இன்னொரு விசை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன்னை இந்த இனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ச்சியாக இந்த வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த கிழமை நாம் பார்த்தோம், தப்புவிக்கிறவர் என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம். அதுக்கு முந்தின கிழமை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது என்னவென்று சொன்னால், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை என்னென்னா, ரட்சிப்புக்காக நான் உன்னை. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், எனவே ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஆனால் அது ஒரு பகுதியில் சரிதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிற அல்லது நிறைவேறின ஒன்று அல்ல. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. எனவே இந்த ரட்சிப்பானது தொடர்ந்து போகிற ஒரு பயணமாக இருக்கிறது. எனவே தான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். எப்படி பிரயாசப்படுங்கள் என்றால், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. அப்படியா இருந்தால் இந்த ரட்சிப்பை குறித்து மிகவும் கர்சனையோடு இருந்து செயல்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த ரட்சிப்பு என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு மீட்பு அல்லது விடுவித்தல், பாதுகாப்பு என்று சொல்லலாம். ஒரு மனிதன் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறான், அவன் அந்த இடத்திலிருந்து பாதுகாத்து விடுதலை பண்ணுகிறது என்கிறது அது ஒரு ரட்சிப்பு, அவனை அந்த இடத்திலிருந்து ரட்சிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, உண்மையான ரட்சிப்பு என்று சொல்லி நாம் வேதத்தினூடாக பார்க்கும்போது ஒரு மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறது தான் உண்மையான ரட்சிப்பு. அப்போ பாவத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்டெடுக்கணும். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ரட்சிப்பதற்காகவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பது தான். அப்படியா இருந்தால் இந்த ரட்சிக்கப்படுகிறதற்கு அல்லது போனால் உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறவர் இந்த உலகத்திலே வந்தபோது அவரை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும், இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், அப்படின்னா இந்த இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் என்ன செஞ்சிருக்கிறார்? பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தூதர்களால் அறிவிக்கப்பட்டது. அதாவது இரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்படியா இருந்தா இந்த இரட்சகருடைய பிறப்பின் மூலமாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னதான வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சகல ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக. சந்தோஷம் என்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் மூலமாக சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பயோ பிறந்துட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னதாக பிறந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் ஒரு மனிதனுக்குள்ளே இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவனுடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை என்கிறது உண்டாகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் சந்தோஷமும் சமாதானமும் ஒரு மனிதனுக்கு வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கிறது என்று வேதம் நமக்கு வலியுறுத்தி கற்றுக் கொடுக்கிறது. அப்படியா இருந்தால் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொடு ஒரு மனிதன் முதலாவது இந்த சமாதானம் எங்கிருந்து பெற முடியும் என்று சொல்லி அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதை அவன் பார்க்கணும். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த சமாதானம் எப்படி வருதுன்னா, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது தான் வருது. ஆனால் இந்த ரட்சிப்பை எங்க போய் வாங்குறது, என்ன செய்கிறது என்கிற கேள்வி அநேக நேரங்களிலே நம்முடைய உள்ளங்களிலே வருந்தலாம். ஆனால் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான வழியை வேதம் நமக்கு இப்படி காட்டி கொடுக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்வீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை 31ஆம் வசனத்தை அங்கே வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், சிறைச்சாலையிலே சீலாவும் பவுலும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
நல்லா அடி வாங்கி அவங்க இயேசுவை குறித்து சொன்னதுனால அவங்கள அடின்னு அடித்து அவங்கள சங்கிலினாலே கட்டி தொழுமரத்தில் மாட்டி அப்படி வைத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த அடி வேதனைகள் மத்தியிலே அவர்கள் என்ன செய்தார்களாம், நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அவங்களுக்கு இந்த சங்கிலி ஆட்டி அடித்து அதுதான் அவங்களுக்கு டெமரின், அதுதான் கைத்தட்ட முடியாத ஒன்று, இப்படி தான் இருக்குது. ஆனாலும் மகிமைப்படுத்தின போது மகிமையின் தேவன் அந்த சிறைச்சாலையை அதிர பண்ணினார். அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது என்றும் அந்த கதவுகள் திறவுண்டது என்று சொல்லியும் வேதத்திலே நம்ம மேலே வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். உடனே என்ன செய்தான், அந்த காவல்காரன் பார்த்தான், ஐயோ காவல் காக்கிற நம்ம வேலையில் இதிலிருந்து பெரிய பிரச்சனை வரப்போகுது என்று சொல்லி அவன் தற்கொலை செய்து கொள்ள முயன்றான். தற்கொலை செய்ய முயன்ற போது பவுல் சத்தமிட்டு சொல்கிறான், என்ன தெரியுமா, நீ உனக்கு ஒரு கேடும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எங்கேயும் ஓடி போகலை. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய சாட்சி. எந்த சூழ்நிலையிலும் தன் சாட்சியை பாதுகாக்கிறது தான் கிறிஸ்தவனுடைய சாட்சி. அப்போ என்ன சொன்னான், நாங்கள் ஓடி போகலை, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன போது அவன் வந்து பார்க்குறான், எந்த மனுஷனுமே இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா ஓடிடுவான். கையில் இருந்த சங்கிலியெல்லாம் வந்துருச்சு, கதவு திறந்துருச்சு, அப்படி இவங்க இருக்கிறாங்கன்னு அவனுக்கு ஒரு பெரிய கேள்வி வந்தது. அப்போ அவன் கேட்குறான், வாசிங்க அந்த வசனத்தை. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. என்னது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது என்ன செய்வ, ரட்சிக்கப்பட. அப்போ ரட்சிக்கப்படுகிறதுக்கு முதலாவது என்ன செய்யணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. எப்படி விசுவாசி என்று சொன்னால், முதலாவது நீங்கள் பாருங்கன்னா, அவன் என்ன செய்யணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவங்கள்லாம் மன்னிக்கிறார் அப்படின்னு விசுவாசித்த உடனே அவன் சொல்கிறான், ரெண்டாவது என்னென்னா, அப்போ உன் வீட்டாரும் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறான். சைனாவில் ஒரு மனிதன், அவன் டயான் என்று பெயர், பல வருஷத்துக்கு முன்னதாக அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் ஒரு கடை வைத்திருந்தான். அந்த கடையில் காலையிலிருந்து இரவு நேரம் வரைக்கும் சரியான நல்ல வியாபாரம் நடக்கும். எனவே அவனுக்கு சரியான சந்தோஷம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவனுக்கு டாக்டர் பரிசோதித்த போது சொன்னார், உனக்கு கசநோய் இருக்கிறது அப்படின்னு. இதை கேள்விப்பட்டோன்னா அவனுக்கு மரண பயம் வந்துருச்சு. அவனுடைய கண்களுக்கு முன்பதாக எப்பொழுதும் இருள் அடைஞ்சுதான் இருந்தது. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், நீ கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு. அவன் ஓய்வு எடுக்கிறதுக்கு முடியலை. ஏனென்றால் அவனுடைய மனமானது பேதலித்து கொண்டிருந்தது. ஐயோ எல்லாத்தையும் நான் இழந்து போகிறேனே, நான் சம்பாரிச்செல்லாம் அநியாயமாக போகுதே, இப்படினே யோசித்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. பல வருஷங்களுக்கு முன்பதாக அவனுடைய உறவின் முறையார் ஒருவர் வந்து அவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னாங்க. சொல்லி ரட்சிப்புக்கு ஏதுவான வழியை சொன்ன போது அவன் ஏசி விரட்டிட்டான், நீ இங்கே வரக்கூடாது அப்படின்னு. மறுபடியும் என்ன செய்தான்னா, அந்த சகோதரி நினைவு கூர்ந்து, என்னை இனி ஒரு முறை பார்க்கவா, நான் வந்து இப்படி வேதனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொன்ன போது அவள் வந்தா இவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால் மறுபடியும் பிரச்சனை வருமே, என்ன செய்கிறது என்று சொல்லி தெரியாமல், ஆனாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமை என்று சொல்லி அவன் சொன்னான். என்ன தெரியுமா, இவன் மரண பயத்தில் இருக்க. அவன் சொல்கிறான், எனக்கு கண்ணெல்லாம் இருண்டு போயிருக்கு, மரண பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவன் சொன்னா, நீ பிழைப்பாயோ மரிப்பாயோ எனக்கு தெரியாது, ஆனால் நீ பிழைத்தால் எங்கே போக முடியும், மரித்தால் எங்கே போக முடியும் என்பதை நீர் தீர்மானிக்கணும். ஒன்று ரெண்டே இடம் இருக்குது, ஒன்று பரலோகம் இருக்குது, ஒன்று நரகம் இருக்குது, நீ தான் தீர்மானிக்கணும். ஆனால் நான் சொல்ல வேண்டியது சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ சொன்னா, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நீயும் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணிட்டு உனக்கு எப்படி ஆண்டவர் வழி நடத்துறாருன்னு பார்ப்போம், ஒருவேளை ஆண்டவர் உனக்கு சுகத்தையும் கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவ போயிட்டா. போனால் அன்றைக்கு ராத்திரி அந்த மரண பயமும் இருளும் அவனை அகன்று போன பிறகு அவன் சந்தோஷமா இருந்தான். சந்தோஷமா இருந்த போது அவன் நினைச்சான், ஆண்டவர் தனக்கு சந்தோஷத்தையும் வெளிச்சத்தையும் தந்தார் என்று சொல்லி ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு தன் மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதினான். ஏனென்றால் அந்த மனைவியை பல வருஷத்துக்கு முன்பதாக தூசணத்தால் ஏசி அடித்து வீட்டை விட்டு விரட்டிய முகத்திலே முழிக்க கூடாதுன்னவன் இப்போ ஒரு கடிதம் எழுதுறான். எப்படின்னா, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நீ திரும்பி வா, நாங்கள் ஒன்று சேர்ந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கொண்டு போவோம் என்று சொல்லி அவளும் வந்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய குடும்பத்திலே 12 பேர் ரட்சிக்கப்பட்டார்களாம். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, நீ விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். நீ ரட்சிக்கப்படும் பொழுது முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உங்களுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்பட இருக்கிறவர்களை தேவன் ரட்சிப்பார் என்று விசுவாசிங்க. நிச்சயமாக கர்த்தர் அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படியா இருந்தா நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது விசுவாசிக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிப்போம்.
என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நல்ல கவனிங்க, இங்க சொல்றாரு பவுல் என்ன சொல்றா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ என்ன செய்யணும், அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ முதலாவது விசுவாசிக்கணும். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார், என் பாவத்துக்காக மரித்தார். ஏன்னா பாவமே செய்யாத அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். எதுக்காக அப்படின்ற கேள்வி நீ கேட்டனாக்கும், அவர் என்னத்துக்காக மரித்தார்னா என் பாவத்துக்காக மரித்தார்ன்றதை நீ உணர்வ. நீ உணரும் பொழுது நீ அவரை விசுவாசிக்கணும். நீ அப்படி விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவ. நீ ரட்சிப்ப அடைய வேண்டுமானால் அடுத்தது நீ செய்யணும்னா நீதி உண்டாக விசுவாசிக்கணும், ரட்சிப்பு உண்டாக நீ என்ன செய்யணும், வாயினாலே அறிக்கை பண்ணணும். இந்த அறிக்கை பண்ணும்போது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஒரு கர்த்தருடைய பிள்ளை அறிக்கை செய்யும் போது நடக்கிறது என்ன என்று சொன்னால், நீங்கள் எபேசியருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அங்கே போட்டிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஒரு பெரிதான ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியா இருந்தால் ஒரு மனிதன் தானாக ரட்சிக்கப்பட்டு வர முடியாது. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, நான் நினைச்சேன் இப்பயே ரட்சிக்கப்பட்டு இப்பயே கிறிஸ்தவனாகிறேன் இப்பயே, அப்படி எல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. ஆண்டவரை சரியான முறையில் விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய ஈவும் கிருபையும் பெறும் பொழுதுதான் அவன் ரட்சிக்கப்பட முடியும். அவன் ரட்சிக்கப்படும் பொழுது என்னவென்று சொன்னால் அவன் ஆண்டவரோடு கூட நடக்கிறதுக்கு உண்டான பலத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு மனிதனுக்குள்ளே வந்து அவனுடைய ஜீவியத்திலே பாவ உணர்வையும் வரப்போகிற நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து சில நேரங்களில் அவர் பேசுவார். பேசும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி அமைக்க உள்ளவராக இருக்கிறார். அதே வேளையில் ஒரு மனிதன் ரட்சிப்பை விரும்பும் போதும் கூட தேவன் என்ன செய்கிறார் என்ற அந்த ரட்சிப்பை அவனுக்கு கொடுக்கிறார். நீங்க பார்ப்பீங்கன்னாக்கோ இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன செய்யணும்னா, அந்த வழி எப்படி முதலாவது விசுவாசிக்கிறோம், கேட்குறோம், எல்லாம் சரி. இப்போ இந்த வழி எங்கே இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் வீட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா 2 வழி இருக்குது மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு. 3 வழி இருக்குது. ஓமா 3 வழி இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாலே காரை நிப்பாட்டிட்டோன்னு சொன்னால், நாங்கள் காரை எடுத்துகிட்டு மேலே போயிட்டு விமான நிலையத்துக்கு போகணும்னு வச்சுக்கோம். போனால் நாங்கள் நினச்ச மாதிரி போயிட்டு திருப்ப முடியாது. ஏனென்றால் அந்த நெவிகேஷனில் போட்டோட நெவி என்ன சொல்லணும்னா, வழிகாட்டி நீங்கள் போயிட்டு வலது பக்கமாக திருப்பி மறுபடியுமாக யூ டர்ன் எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா போங்கன்னு. ஆனால் மற்ற ரோட்டில் வந்தாலும் அதே தான் சொல்லும். ஆனால் என்னது, நேரடியாக போக முடியாது. சரியான பாதையை காட்டுறதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் திருப்பி இப்படி போனாலும் நீங்கள் ஒரு யூ டர்ன் எடுத்து போங்க அப்படின்னு. எனவே தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், வழிகளிலே நின்று பூர்வ வழிகள் எவைகள் என்று கேட்டு அதிலே நடவுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதல், சமாதான, சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு அவன் வழியில நின்று, பல வழிகள் இருக்கிறது, அந்த வழிகளிலே எந்த வழியிலே நான் போக வேண்டும் என்கிறதை அவன் விசாரித்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது 2 வழிகளை குறித்து மேன்மைப்படுத்தி பேசினார். ஒன்று இடுக்கமான வழி, இன்னொன்று விசாலமான வழி என்று சொன்னார். இடுக்கமான வழி இருக்கிறது, விசாலமான வழி இருக்கிறது. ஆனால் நீ தெரிந்து கொள்ளும் பொழுது எதை தெரிந்து கொள் என்று சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாக போக பிரயாசப்படு. ஏனென்றால் அநேகர் இதை விரும்ப மாட்டார்கள், அநேகர் விசாலமான பாதையிலே போகத்தான் விரும்புவார்கள் என்று இயேசு கிறிஸ்து தாமே சொன்னதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது தோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறான், நீர் எங்கே போறீன்றது எங்களுக்கே தெரியும், ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? ஆண்டவர்கிட்ட கேட்குறான் ஒரு கேள்வி, நீங்கள் போகிறது எங்கன்னே எங்களுக்கு தெரியாது, திருப்பி வழி எப்படி அறிவோம் அப்படின்னு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ கேட்கும் பொழுது 6ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன்.
அப்போ உலகத்தில் அகன்ற வழி இருக்கு, குறுகிய வழி இருக்கிறது. இந்த குறுகிய வழியை நாம் தெரிந்து கொள்ளணும். ஒரு பக்தன் பாடும்போது பாடுறான், அகன்ற வழிகள் உலகிலே ஏராளம் உண்டு, ஆனால் குறுகிய வழியாம் இயேசு மட்டும் எமக்கு உண்டு என்று சொல்லுகிறான். இன்றைக்கு அந்த குறுகிய வழியில் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் சரியான பாதையில் போகிறதுக்கு ஏதுவாக ஆவியானுடைய துணையை கொண்டு நான் போகணும். இப்போ இந்த வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கும் போது முதலாவது நீ என்ன செய்யணும், வழியை கண்டுகொள். வழி என்னன்னா, இயேசு கிறிஸ்து நானே வழி. அதே வேளை நீங்க பார்ப்பீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நானே வாசல் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வழியை முதலாக தெரிந்து கொண்டு அந்த வழியிலே நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்னு சொன்னா நாம் சத்தியத்தை கண்டுகொள்ளுவோம். சத்தியத்தை நாம் கண்டுகொள்ளும் பொழுதுதான் நாம் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போக முடியும். இன்றைக்கு சத்தியம் என்றால் என்ன என்கிறது ஒரு பெரிய கேள்வியான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னாக்கும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியத்தை முதலாவது அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இந்த வசனத்தை இப்படியே நம்ம உடனே எடுக்க முடியாது. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில் இருக்கிற வசனங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒன்று மேற்பகுதியிலே அதனுடைய மறுபகுதி இருக்கும், அல்லது கீழ்ப்பகுதியிலே அதனுடைய மறுபகுதி இருக்கும். இப்போ நான் வாசித்தது கீழ்ப்பகுதியில், அப்படியா இருந்தால் மேல் பகுதியிலே இது என்ன இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் வாசித்து பாருங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். என்னது? நீங்க யாரு? இயேசுவை விசுவாசித்த யூதர்கள். அந்த யூதர்களை பார்த்தவர் சொல்றாரு, என் உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருந்தால். அப்படியா இருந்தா உபதேசம் சத்தியம். இன்றைக்கு முதலாவது என்னன்னா, உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ளணும். சரியான உபதேசத்திலே இருக்கத்தக்கதாக நாம் நடக்கும்போதுதான் சத்தியத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். சத்தியத்தை சரியாக கண்டுகொண்டோம் என்றால் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இன்றைக்கு மாலை வேளையிலே விடுதலை என்று சொல்லும் பொழுது வேதத்திலே பார்க்கும் பொழுது பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை அல்ல, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே விடுதலை வேணும். இன்னைக்கு சமாதானத்தை தேடி மனிதன் அலைகிறான், சந்தோஷத்தை தேடி அலைகிறான். வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளெல்லாம் இருக்கிறது. அவைகளுக்காக அவன் என்ன செய்கிறான்? எங்கெல்லாமோ அலைமோதுகிறான். ஆனால் உடனே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் இவைகளெல்லாம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கப்படும் என்பதை நான் சொல்லலை. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், அந்த மனிதன் சமாதானத்தை தேடின போது அந்த சமாதானம் கிடைத்தது போலவே இன்றைக்கு தெய்வீக சமாதானம் என்று ஒன்றிருக்கிறது. அந்த தெய்வீக சமாதானத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கர்மேல் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண், வாலிப பெண் என்ன செய்தாள் என்று சொன்னால், மன உளைச்சலினாலே அவள் சில நேரங்களில் குடிக்கவும் சிகரெட் குடிக்க இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, மிகவும் மன உளைச்சலாக இருக்கும்போது நண்பர்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல நல்ல ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, பாட்டு கச்சேரி ஒன்று இருக்குது, நீ அங்கே போ அப்படின்னு சொன்னபோது அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அந்த நண்பர்களுடைய ஊந்துதலின் பேரில் அவன் நினச்சா நான் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கே போனான். ஆனால் இவ போயிட்டு அங்கே போனால் என்னென்னா, ஒரு சின்ன அறைக்குள்ளே போனால் அந்த இடத்துல நாட்காலிகள் எல்லாம் போட்டிருக்குது. போயிட்டு அமர்ந்தா அவங்க டிக்கெட் ஒன்றும் கேட்கல. எங்கே உனக்கு உள் வர்றதுக்கு அந்த நுழைவு சீட்டு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. இதெல்லாம் கேட்காம இருக்க இவ்வளோ யோசனை வச்சு நான் ஒரு பிழையான இடத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா பாட்டெல்லாம் படிக்கிறேன்னு சொன்னாங்க, இப்போ பெரிய கச்சேரினா நிறைய பேர்லாம் வருவாங்கன்னாங்க, இதில் இவங்க தானே இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ சரின்ட்டு எல்லாரும் இருக்கும்போது ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க வேதத்தை வாசிக்கிறதுக்கு முதலாக ஜெபம் பண்ணினோன்னா ஒரு பாட்டு படித்தாங்க. நம்ம மாதிரியே பாட்டு படித்தாங்க. பாட்டு படித்தோன்னு நினச்சேன் தெரியுமா, பாட்டு முடிகிற நேரத்தில் நாம் இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ எலும்புனா பாருங்கள், எலும்புனோன்னா கொடை கீழே விழுந்துருச்சு. கொடை கீழே விழுந்தோன்னு நினச்சி எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்தோன்னா இவளுக்கு எங்கே போகிறேன்னு தெரியலை. அது ஒரு இதில்லே ஒழுங்கில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே உட்கார்ந்தோன்னா மறுபடியும் அவங்க எழும்பி சொன்னாங்க, ஆண்டவர் எங்களோடு பேசும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை தியானிப்போம் அப்படி சொல்லி. அப்போ தியானம் பண்ணுறதுக்காக ஜெபம் பண்ண பிறகு அந்த வேத வசனங்கள் வந்தபோது அவருடைய இருதயத்தில் இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் அங்கே பதில் வந்தது. ஆண்டவர் அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நான் அதில் படித்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இன்றைக்கும் விடுதலை என்கிறது சமாதானத்தை தேடி மனிதன் எங்கேயோ அலைகிறான். உண்மையான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்றைக்கும் சமாதானக்காரனாகிய கிறிஸ்து நம்முடைய மத்தியில் இருக்கிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆவிக்குரியல், ஆனால் உபதேசம் என்கிறது என்னன்னு தெரியாமல், சத்தியம்னு என்னன்னு தெரியாமல் இன்றைக்கு எத்தனையோ நிலைகளில் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் உபதேச சத்தியம் என்கிறது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 42ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னாக்கும், அதுக்கு முன்னதாக பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணோன்னு இருதயத்தில் குத்துண்டவர்களாக நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்டு, அதுக்கு பிறகு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறது என்னவென்னு சொன்னா, வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், போதும், அப்போஸ்தலருடைய உபதேசம், உபதேச சத்தியம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லி நாம் அங்க இடத்துல பார்க்கிறோம். பவுல் என்ன செய்யறன்னா 16 கடிதங்களை எழுதின போதும் கூட பவுல் என்ன சொல்றா, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறாரே. அதே வேளை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியா இருந்தா கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதைத்தான் உபதேச சத்தியங்களாக சொன்னார்கள். இன்றைக்கு சத்திய வேதாகமம் என்று சொல்லுகிறோம், பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுகிறோம். இந்த வேதாகமத்திலே நமக்கு இருக்கிற அத்தனை உபதேசங்களும் என்னவென்று சொன்னால் சத்தியங்களாக இருக்கிறது. சத்தியத்தின் மார்க்கத்திலே நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது சத்தியராகிய நம்முடைய ஆண்டவரை சந்திக்க நமக்கு வாய்ப்பு உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த மேலான உபதேச சத்தியங்களை மறைத்து மறுபடியுமாக போடப்பட்ட அஸ்திபாரங்களையே போடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் பவுல் இவ்விதமாக எழுதுகிறான். எபிரேயருக்கு எழுதும்போது 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கும், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். என்னதான் நீங்க காலத்தை பார்த்தா ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம் 60 வருஷம்ன்றீங்க, 20 வருஷம்ன்றீங்க, ஆனா இன்னும் குழந்தையாவே இருக்கிறீங்க அப்படின்றார். குழந்தைத்தனம், குழந்தை புத்தி, குழந்தை பேச்சு, குழந்தை செய்கைகள், சரியான முறையில் சத்தியத்தை தெளிவுபடுத்த முடியாதபடிக்கு இருக்கிற காரியங்கள், சரியான விளக்கம் இல்லாமல் போகிறது. எல்லாம் சரிதான், இதுவும் சரிதான், அதுவும் சரிதான், இப்படியும் சரிதான், அப்படியும் சரிதான். காலத்தை பார்த்தா நீங்க போதற, நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இன்னும் எப்படி இருக்கிறீங்க? குழந்தைகளா இருக்கிறீங்க. குழந்தைகளா இருக்கிற உங்களுக்கு என்னத்தை கொண்டு வர வேண்டியதா இருக்கு? பாலை கொடுக்க வேண்டியதா இருக்குது அப்படின்றாரு. இன்னைக்கு 2 குழந்தைங்க வந்திருக்கு. அந்த குழந்தைகளை கூப்பிட்டு இன்னைக்கு அவங்க சாப்பாடு கொடுக்கும்போது, நான் அந்த பிரியாணியை எடுத்து அந்த பிள்ளைக்கும் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தா இந்த பிரதர் விட்டுருவாரா? என்னையா கொஞ்சமாவது யோசனை இல்லையா? என் பிள்ளைக்கு இப்போ சாப்பிட சொல்லுவாரா இல்லையா? சொல்லுவார் தானே. அப்போ இன்னைக்கு ரொம்ப குழந்தைகளுக்கு எது பலமான ஆகாரம் அதை புசிக்க கொடுக்க முடியாது. ஏன்னா அது இன்னும் இயேசு நேசிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார்ன்றதுலே இருக்குது. அதுக்குள்ள எந்த பலமான ஆகாரத்தையும் கொடுக்க முடியாது. அது புசிச்சா என்ன செய்யும்? எனவே அதை போய் தலையை தடவிக்கிட்டே இருக்கணும். எப்படி நாகமானுக்கு தடவின மாதிரியே தடவிட்டு இருக்கணும். அவன் அதுதானே எதிர்பார்த்துட்டு இருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எனவே தான் வேதம் இவ்விதமாக சொல்ற. எபிரேயருடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை, இயேசு நேசிக்கிறார், இயேசு வல்லவர், இயேசு விடுவிக்கிறார், இயேசு பேசுகிறார், இயேசு போறாரு, இயேசு வர்றாரு, நடக்கிறார். சரி, அப்புறம் நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக, அப்புறம் செத்த கிரியைகளுக்கு நீங்களாகி மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஸ்நானங்கள், ஞான ஸ்நானம், கைகளை வைக்குதல், பாருங்க, ஸ்நானங்கள், உபதேசங்கள், கைகளை வைத்தல், மருத்துவரை உயிரோடு கூட எழுப்புறது, இதெல்லாம் இருக்குது. இந்த அஸ்திபாரத்தையே மறுபடியும் போடாம, அப்படித்தானே போட்டிருக்காரு, போடப்பட்ட இந்த அஸ்திபாரத்தையே மறுபடியும் போடாம அப்படின்னா அதுக்கு மேல என்னன்னா ஒன்னா வச்சு கட்டுங்க அப்படின்றாரு. வீட்டுக்கு அஸ்திபாரம் போட்டாச்சு, போட்டதுல இருந்து திருப்பி அந்த அஸ்திபாரத்தை போடுவோமா? இயேசு நேசிக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இல்லை. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்களுக்கு மறுபடியும் அந்த அஸ்திபாரம் எல்லாம் சரி, மனம் திரும்பியாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பரிசுத்த அபிஷேகம் பெற்றாச்சு, எல்லாம் முடிஞ்சு. இப்ப என்னது? அடுத்தது போறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும், நித்தியத்துக்கு போய் சேர்ற வழியை பார்க்கணும்.
அதுக்குண்டாக சத்தியத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கணும். சத்தியத்தை நேசிக்கிறவர்களாய் மாறணும், சத்தியத்தோடு கூட நடக்கிறவர்களாய் மாறணும். அப்பதான் போலாம். ஒரு ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்து நடந்து கொண்டிருந்தான், ஒரு நாள் காணாமல் போனான். இன்றைக்கு கர்த்தரோடு நடக்கிற ஒரு அனுபவம் என்னன்னா, சத்தியத்தில் நடக்கிறது. அப்படி நடக்கும்போது ஒரு நாள் காணாம போகும். அந்த கடைசி எக்கால சத்தம் கேட்கும்போது எல்லாரும் பறந்து போயிடுவாங்க. அதே வேலை ஒன்றுமே தெரியாது, இருக்கிற மாதிரியே இருந்துட்டு குழந்தைத்தனம் நேரத்தை கடிச்சிக்கிட்டே எப்படி இருந்தோம்னாக்க இங்கே தான் இருக்கணும். சத்தியத்தில் வளரணும். சத்தியத்தில் வளர்றதுக்கு எங்கே போய் படிக்கிறதுனா எங்கே இல்லை, நம்ம கையில் கொடுத்துருக்காரு ஆண்டவர், நம்ம மொழிகளில் கொடுத்துருக்காரு. அதை பார்க்கணும். பார்த்துட்டு இது சத்தியம் இது சத்தியம் இல்லை என்று வேறு பிரிக்கத்தக்கதான ஒரு நிலைமையிலே அந்த அறிவுபூர்வமான ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எல்லா தேவ ஆவியானவரை கொண்டு எழுதப்பட்டது. வாசிக்க தெரிந்தவனுக்கு கொடுத்தா வாசிக்க தெரியாது, வாசிக்க தெரிஞ்சவனுக்கு கொடுத்து வாசிக்க அதில் அர்த்தம் தெரியலன்னா அதில் வேலை இல்லை. அப்ப தேவ ஆவியானுடைய துணையை கொண்டுதான் என்ன செய்யணும்னா, அவன் அதை பகிர்ந்து ஆராய்ந்து அறிந்து தான் அவரை பின்பற்ற முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப என்னது மறுபடியும் அந்த அஸ்திபார 3வது அவர் என்ன சொல்றாரு, தேவனுக்கு சித்தமானால் இனிமே அப்படியே செய்வோம். எப்படி செய்வோம்னா, அஸ்திபாரத்து மேல அஸ்திபாரம் போடாம பூர்ணராகும்படியாய் கடந்து போ. அப்படித்தானே போட்டிருக்கு, பூர்ணராகணும். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். ஒன்னாவதுலேயே உட்கார்ந்துருப்பேன், உட்கார்ந்தே இருந்த 10 வருஷம் உட்கார்ந்துருந்தா என்ன கதை? 2ஆம் போகணும், 3ஆம் போகணும், 4ஆம் போகணும், அப்படியே தொடர்ந்து என்ன செய்யணும், போகணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அடுத்தது அப்படி சத்தியத்துக்குள்ள கடந்து அதை வழியை கண்டுபிடிச்சாச்சு. சத்தியத்தை பார்த்து கிறிஸ்துவை பார்த்து போகும்போது அவன் ஜீவனை பெறுகிறான். நானே ஜீவன் என்று சொன்னார், அப்படித்தானே? அப்ப சத்தியத்தை கண்டாச்சு, அதுக்கு பிறகு நித்திய ஜீவனுக்குள்ள அவன் போறான். நீங்க பாத்தீங்கன்னாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்த போது சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, வாக்குத்தத்தமா சொன்னாரு அப்படின்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். என்னது? உனக்கு கார் வாங்கி தருவேன், வீடு வாங்கி தருவேன் சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. என்ன சொன்னாரு? நித்திய ஜீவன், நித்திய மரணம் 2 இருக்கிறது. ஆனால் நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன் என்பதே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா நீங்க வேதத்தில் பார்க்கும்பொழுது 1 யோவானுடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்பீங்க, தெரியும், வாசிங்க. நான் சொல்றேன், அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவர்களுக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்க. இப்ப நீங்க அந்த வசனத்தோட பாருங்க, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை வாக்களித்தார், அவரே நித்திய ஜீவனா இருக்கிறார். அப்ப வழியில நடந்து சத்தியத்தை கை கொண்டு நாம் பூர்ணராகும்படி கடந்து போவோமே ஆனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த வழியில போகும்போது நம்முடைய வாழ்க்கை சரியா நித்திய ஜீவன்ல போயிருக்கும். பரலோகத்தில் போய் ஆண்டரோடு கூட சதா காலங்களும் நாம் இருக்க முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ நான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன், ஆண்டவர் சொன்னாரு நானே வழினாரு. அப்படியா இருந்தால் இன்னொரு வகையில் நானே வாசல் என்னும் சொல்லுகிறார். இப்போ நான் பார்ப்பேன்னு சொன்னால், நான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்ததுக்காக நான் சொல்லுகிறேன். என்னென்னா, இந்த மன்னாருக்கு போனால், மன்னாரில் அந்த ரோட்டில் போகும்போது அந்த மன்னாருக்கு என்ட்ரு ஆகும்போது தலைமன்னாருக்கு என்னென்னா, ரோட்டில் அப்படி பெருசாக அந்த இது போட்டிருப்பாங்க இல்லையா, பெரிய வாசல் மாதிரி ஒன்று போட்டுப்பாங்க. யாருன்னு தெரியுமோ தெரியல, இருக்கா? பார்த்துருப்பீங்க. அப்படி சில இடங்கள், அங்கே மட்டும் இல்லை, எத்தனையோ இடங்கள் இருக்குது. அந்த இடங்களுக்கு போகும்போது அவங்களோட இதை போட்டிருப்பாங்க பெருசாக. இங்கே சுவிஸ்லேயும் இருக்குன்னு நினைக்க சில போட்டிருப்பாங்க, வரவேற்கிறோம், அன்போடு கூட வரவேற்கிறோம். இருக்கா? பார்த்துட்டு தோத்துறோம். சரி, இருக்கு. எப்படி வரவேற்கிறோம் அப்படின்னா என்னது? அந்த வழிக்கு இது வாசலாக இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு நானே வாசல்ன்றாரு, நானே வழின்றாரு. அப்படியா இருந்தா யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னாரு. அதாவது
ஒருத்தன் இந்த வாசல் வழியா உள்ள வந்துட்டான்னு சொன்னா மேய்ச்சல் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்ப்போம். அப்படிதானே? ஒரு ஆட்டுக்கு ஒரு இடத்துல மேய்ச்சல் கிடைக்கிறது என்னது? ஆசீர்வாதம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் அந்த வாசல் வழியை உள்ள வந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு உள்ளும் புறம்புமான மேய்ச்சல். உள்ள இருக்கிற மேய்ச்சல் சரி, புறம்பான மேய்ச்சல் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். இங்கதான் என்னன்னா ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நித்தியத்துக்குரியது, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்குரியது. நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும், நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், நாம் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும். இது பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் நித்தியத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்னு சொன்னால், தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு கூட நடந்து தேவனோடு கூட பேசி தேவனுடைய சமூகத்தில் சஞ்சரித்து தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வது தான் அது. நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அவனை கூப்பிட்டாரு. கல்தேர் தேசத்தில் அவன் இருக்கும்போது ஆபிரகாமை கூப்பிட்டார் ஆண்டவர். ஆபிரகாமே ஆபிரகாமே நீ வா அப்படின்னாரு. என்ன? உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு நீ என்ன செய், வா அப்படின்னாரு. அவன் என்ன செஞ்சான்? சரி நான் வர்றேன் அப்படின்ட்டு வந்துட்டான். வந்தா ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. எப்படின்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்ட்டார். அதே வேளை உன் மூலமாக அநேகரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அவன் ஆண்டருடைய வார்த்தையை நம்பி வந்ததுனால ஆண்டவர் அவனை கைவிட்டாரா? இல்லை. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் நிறைவா ஆசீர்வதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க அதே அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னாக்கும் அங்க 2 பேர் இருக்காங்க. லோத்து ஆபிரகாம் அண்ணனும் தம்பி ஒன்னா தான் வந்தாங்க. வந்தா ஆண்டவர் ஆசீர்வதிச்சா பூமி தாங்க முடியாத அவ்வளவு ஆசீர்வாதம். இன்னைக்கு தேவ பிள்ளையே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அதனால நான் ஆண்டவர் இல்ல 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 இல்ல, உன் தேவை எதுவோ அதை சந்திக்க தேவன் உண்மையார். உனக்கு தேவை எது? நம்ம சொல்லுமே, ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வந்துருக்கோம், ஒரு மூட்டை அரிசி ஒன்றா போட்டு சாப்பிட முடியுமா? தேவையான நேரம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றோம், அவ்வளோதானே. அது மாதிரி கர்த்தர் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அதை கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சாத்தா எல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறான், வெங்கல கதவு போட்டிருக்கிறான், இரும்பு தாழ்பாலை போட்டிருக்கிறான். கர்த்தர் அதை உடைச்செறிவார். அப்படி தான் வேதத்தில் சொல்லிருக்கு. ஏசாயா 49 நம்ம பார்க்க இல்லையா? அதை உடைச்சி நமக்கு உள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை தருவார். எது? ஆனால் நம்ம என்னது அன்றன்றைக்கு அப்படிதானே ஜெபம் ஆண்டவர் சொன்னாரு. அன்றன்று உள்ள எங்களுக்கு இன்றைக்கு தர அவ்வளோ போதும் அப்படின்னாரு. உனக்கு என்ன தேவையாவது நான் சந்திப்பேனாரு. எப்படி? காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க, ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். சாலமோனிலும் எதுவுமே உடுத்தினது கிடையாது, அப்படி உடுத்து வச்சிருக்காரு. அப்படின்னா இன்றைக்கு நம்ம அப்படித்தானே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த போதும் என்ற மனதோடு கூட நாம் இருப்போம்னா நித்தியத்துக்குள்ள போறது லேசா இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ ஒரு கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது பிசாசுக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். என்ன இவங்க இப்படி இருந்தாங்க, இவங்களை இப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காங்க, என்ன இப்படி இருந்தாங்க, இவங்க இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்காங்களே, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. அப்போ பிசாசுக்கு என்னது பிரச்சனை? பிசாசு என்ன செய்வான்? கொம்பு வச்சு வாள் வச்சா வருவான்? கொம்பு வச்சு வாழ வச்சுருவேன். நம்ம மாதிரி தான் வருவான் இல்லையா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், அப்படிதானே வருவான். அப்படியே வந்து நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டு போயிடுவான். எப்போ இல்லாமக்கலாம் அவன் திட்டம். இது எங்கள் வேதத்திலிருந்து நான் சொல்கிறேன். என்னது? யோபுவை கர்த்தர் இனில் இருந்த மாதிரி ஆசீர்வதிச்சிட்டாரு. அவன் மாதிரி பணக்காரனே கிடையாது. ஆடு என்ன, மாடு என்ன, கோழி என்ன, கொக்கு என்ன, கழுது என்ன, எல்லாமே நிறைய இருக்குது. பார்த்தான் பிசாசு, அடே இருக்கு. ஆனால் இதை அழிக்கன்னா அழிக்க முடியாது. ஏன்? கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திற்கு காரணம் அவர் அதை வேலி போட்டு பார்க்கிறார். போனான், பார்த்தான், இதுக்குள்ளே போக முடியலையே. வந்தான். ஆண்டவர் கேட்டார், எங்கேருந்து வர்ற? பூமியில் சுற்றி திரிந்து வருகிறேன்.
அப்போ நீ யாரை பார்த்துருப்ப நிச்சயமா? அப்போ இங்கேருந்து போகும்போது நம்மளையும் பார்த்துட்டு தான் போவோம். ஒவ்வொரு நாளும் போகும்போது நம்மளையும் அப்படியா இனிமேல் நம்ம இங்கே வரக்கூடாது. போயிட்டு ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே வர்ற? சுற்றி வந்தேன். யோபை பார்த்தியா? ஆமாம். சொன்னா சும்மா ஒன்று அவன் அல்லேலூயா போட்டுட்டு ஆமேன் போட்டு உம்மை துதிக்கல. நீர் என்ன செஞ்சிருக்கிறீர்? அவனை நிறைவாய் ஆசீர்வதிச்சிருக்கிறீர். அவன் என்ன தொட்டாலுமே அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. திருப்பி என்ன உம்மை துதிக்காம யாரை துதிப்பா? நீங்கள் பாருங்க, யோபு 1:9-10 வாசிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. என்னது? நீர் அவனை ஆசீர்வதித்தது மட்டும் இல்லை, வேலி அடைச்சு பாதுகாக்கிறீர். திருப்பி என்ன நடக்கும்? அவன் உம்மை துதிப்பான், உம்மை போற்றுவான், கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவான். பாண்டு சொன்னார், என்ன செய்யணும் அப்படின்னாரு. என்கிட்ட கொஞ்சம் தாங்க அப்படின்னா, நான் உம்மை தூசிக்க வைக்கிறேன் அப்படின்னு. என்ன செஞ்சான்? எல்லா மிருகத்தையும் அழித்தான். அந்த செய்தி வரும் பொழுது இன்னொருத்தன் கொண்டாடுற செய்தி, வேலைக்காரங்களாம் செத்து போயிட்டாங்க. இப்படி தானே ஒவ்வொன்றா நடக்குது. நடந்து என்னது? கடைசியில் பார்த்தா என்னது? எல்லாரும் மூத்த சகோதரன் வீட்டில் இருந்தாங்க, 4 பக்கம் காத்து வந்து அத்தனை பேரும் போயிட்டாங்க. அப்படி தானே? இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கான் தெரியுமா? இப்போ இவன் இயேசுவை தூசிப்பான். நமக்கு ஒரு வயிற்று வலி இருந்தால் தூசிக்கிறோம் இல்லையா? என்ன கர்த்தரை நம்பி என்ன பிரயோஜனம்னு. அது மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே போனேன், அதுக்கு கொடுக்கல. கர்த்தர் திருப்பி என்னத்தை கர்த்தர் தேடி நாங்கள் போனோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்குது, நமக்கு கிடைக்கல. பார்த்தீங்களா? ஆனால் இவன் என்ன தெரியுமா செய்யான்? அதுக்கு மாறா ஒரு காரியம் செய்யறான். எப்படி தெரியுமா செய்யறான்? அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக துதிக்கிறான். எல்லாம் செத்து போன பிறகு என்ன செஞ்சான்? சாம்பல் உட்கா தரையில் அதுதானே செஞ்சான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். மனுஷன் சொல்றா, ஏய் நான் தூசிச்சிட்டேன், நீ தூசிச்சிரு. ஏதன் தோட்டத்திலிருந்து பழகினது நான் சாப்பிட்டேன், நீயும் சாப்பிட்ற. அது மாதிரி நான் தூசிட்டேன் அவரை, நீயும் தூசித்துரு அப்படின்னு. அவன் பைத்தியகாரியமே அதை பேச, நீ தூசி, ஆனால் நான் அவர்கிட்ட இருந்து தானே பெற்றேன், அவரை எடுத்துக்கொள்கிறோம். அவர்கிட்ட பெற்றேன், அவர்கிட்ட எடுத்துக்கணும், பரவாயில்ல, நான் இன்னும் அன்பு கூறுவேன். ஆனால் ஆண்டு சொன்னார், ஒன்றே ஒன்று, அவன் பிராணன்ல அவன் திரும்ப என்ன தெரியுமா சொன்னான்? நீ 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்கன்னா தெரியும். எப்படி தெரியுமா போட்டிருக்கு? அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி என்ன உச்சத்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதிச்சான். ஆண்டு சொன்னாரு, அவன் சரீரத்தை நீ என்ன வேணாலும் செய்யலாம், அவன் பிராணம் நினைச்சக்கூடாது, தொடக்கூடாது, பிராணம் தொடக்கூடாது. சரி அப்படின்னு போயிட்டு என்னென்னமெல்லாம் செஞ்சு வியாதி போட்டு அவன் உட்காந்து சிரட்டை வச்சுக்கிட்டு சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான். எல்லாம் தண்ணியாக அவன் நண்பரெல்லாம் வந்து தூரத்திலே பார்த்து ஐயோ பார்க்க முடியாதுன்னு அழுகிறான். அந்த மாதிரி வேதனையான ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்பயும் என்ன செஞ்சான்? கர்த்தரை மறுதலிக்கலை. கர்த்தரன் மேலே நேசம் வைத்தவன் கடைசி வரைக்கும் தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிசாசு என்ன செய்வான்னு சொன்னால், எல்லா விதத்திலும் போட்டுட்டு கடைசியில் நம்முடைய சரீரங்களை கை வைப்பான். சரீரங்களை கை வச்சு பார்ப்பான். ஒரு வியாதியை கொடுத்து பார்ப்போமே, இப்படி ஒரு காரியத்தை செய்வோமே, அப்படி இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்ன தான் இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்கிறவர். அவனை கடைசியில் விடுவித்து அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கர்த்தருக்காக நிற்பீங்களா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். எந்தெந்த பகுதியில் இன்றைக்கு விடுதலை வேணும், உங்களுடைய பொருளாதார நீதிலையோ அல்லது போன உங்களோட பிள்ளையுடைய காரியங்களையோ அல்லது போன தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ, ஐயோ விடுதலை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமாக முடிவு உண்டு என்று தான் வேதம் சொல்கிறது. உன் நம்பிக்கை அவ்வளோதான். நம்பிக்கை ஒரு நாள் நீ கர்த்தர் மேலே சரியாக நம்பிக்கை வச்சுட்டுன்னா, கர்த்தர் மேலே அன்பு கூறுன்னு சொன்னால் உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாக அதை நடத்த உண்மையில் வர. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் பாருங்கன்னு சொன்னார். சில காரியங்கள் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு அம்மா 18 வருஷமாக அப்படியே இருக்கிறா, விடுதலை இல்லாமலே இருக்கிறா. ஏசு அங்கே வர்றாரு. வந்தா வாசிங்க, லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். என்னது? 18 வருஷமா பிசாசு கட்டி வச்சிருக்கான்.
ஆனால் யாருக்குமே தெரியாது. 18 வருஷமாக கட்டி வச்சுட்டு இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வர்றார். வந்த உடனே பார்க்குறாரு, இவளுக்கு ஒரு நாள் நிமிர்ந்து நிற்க முடியாதபடி இருக்கிறாளே பாவம் அப்படின்றார். ஏன்னா எவ்வளவேரும் நிமிரக்கூடாதபடிக்கு அப்படியே கூணிரு. இன்றைக்கும் குடும்பத்தில் புருஷனால், பஞ்சாதினால், பிள்ளைகள்னால அப்படி கூணி போன நிலைமைகள் இருக்கிறது, குறுகி போன நிலைமைகள் இருக்கிறது. அப்போ என்னது, யார் அது காரணம்? பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் சில கட்டுகளை பிசாசு கட்டுறதுக்கு முற்படுவான். ஆனால் கட்டுகளை அவிழ்க்கத்தக்கதான ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்துடாத. இன்றைக்கு கட்டப்பட்ட நிலைமையில யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்லி உன் மனதுக்குள்ளே இருக்குமே, ஆனால் ஆண்டவரே அந்த கட்டிகள் இருந்து அவர்களை அவிழ்த்து விடும் என்று சொன்னால் தேவன் இன்றைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்றது, என் வார்த்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்துவேன் என்று சொல்லி. கர்த்தருடைய ஆவியான உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்க, அன்றே இந்த குறிப்பிட்ட நபர் கட்டி வைக்கப்பட்டிருக்க, ஆண்டவரே நிமிர முடியாதபடி இருக்குது, அவனை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் உள்ளத்தில் நினைச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ சில நேரங்களில் வியாதிகள் வருமோ, அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கும். அந்த வியாதியிலேருந்து விடுதலை வேணும், அது கஷ்டமாக இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எங்கள் தாத்தாவுக்கு இருக்குது, இப்படி இருக்காரு, பிரச்சனைப்படுறாரு, பல விதத்தில் நீங்கள் கவலையோடு இருப்பீங்கன்னாக்கும் ஒரு வசனத்தை நான் காட்டுறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எனது எசேக்கியா ராஜா நல்ல மனுஷன், ஆண்டுக்காக காரியங்கள் எல்லாம் செய்துவேன். இப்போ ஆண்டு சொல்லிட்டார், போதும்பா, இனிமே நீ என்ன செய்யுது, முடிஞ்சு. ஏன்னா அவனுக்கு ஒரு வியாதி வந்திருக்கு, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஆனால் அவன் என்ன தெரியுமா செஞ்சான், ஆண்டவரே சொன்னாலும் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மனமாற மனுஷன் அல்ல அப்படின்றது. ஆனால் சுவர்புறமாக திரும்பிட்டு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு இந்த ஒரு விசை அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் என்ன செஞ்சார், 15 வருஷம் அவனை கூட்டி கொடுத்தாரு. 15 வருஷம். இன்னைக்கு தேவ பிள்ளை, பல வியாதிகள் நிமித்தமாக நீ நெருங்கினவர்கள் அல்லது போனால் நீ தெரிந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்காக நீ இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருந்தால், ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி தேவன் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று தான் வேதத்திலே பார்க்கிறோம். யோபு தன் சிறையிருப்புக்காக ஜெபிக்கல, யோபு தன் சிநேகிதருடைய சிறையிருப்புக்காக ஜெபித்தான். ஜெபித்த போது ஆண்டவர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, மற்றவர்களுக்காக நாம் பாரப்படணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். மற்றவருடைய வியாதிகள், மற்றவருடைய பிரச்சனைகள், மற்றவருடைய போராட்டங்கள், இவைகளை நம்முடைய சொந்த பிரச்சனையாக நாம் நினைத்து நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்படியாகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் நமக்காகவே விண்ணப்பம் பண்ணி நமக்காகவே ஜெபித்து நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறதல்ல, ஜெபிக்கத்தான் வேண்டும். ஆனால் நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் நாம் காணப்படணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார், ரட்சகர் என்ன செய்கிறார், அந்த ரட்சிப்பின் தேவன் ரட்சிப்பை அந்த நேரத்தில் கொடுக்கிறார், அவனை விடுவிக்கிறார். நீங்கள் பார்ப்பீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்காக வைராக்கியமுடையவனாக வந்தான். ஒரு காலத்தில் அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்கிறவனாக இருந்தான். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் என்ன செய்தான், எல்லா இடங்களிலும் போய் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சொன்ன உடனே இவனை போயிட்டு என்ன செய்யணும், சங்கத்துக்கு முன்னதாக கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. நிறுத்தின போது அவன் சொல்கிறான், சகோதரே நான் ஒன்றுமே செய்யலை, நான் ஒழுங்காக தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அங்கே இருக்க ஆசாரியன் சொன்னான், நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு. அங்கே உள்ளவங்களை பார்த்து சொன்னா, இவன் கன்னத்தில் அடிங்க அப்படின்னு. அப்போ அவன் பார்த்தா, என்னடா கன்னத்தில் அடிங்க, கன்னத்தில் அடிக்கக்கூடாது, இவர் ஆசாரியர்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டான். அப்போ பார்த்தா அங்கே 2 விதமான கூட்டம் இருக்கிறார்கள், ஒன்று பரிசேயர், ஒன்று சதுசேயர். இதில் 2 பேர் இருக்கிறனால அவன் என்ன செஞ்சானா, நான் ஒரு பரிசேயன்ட்டான். பரிசேயன்னு சொன்னோன்னே எல்லார் கண்ணும் விரிஞ்சிருச்சு, அப்படிதானே, மேலே பார்த்து விரிஞ்சோன்னு சொன்னால் என்ன நியாயம் விசாரிக்காமலே இவங்க அடிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே ரோமருக்கு இது சொல்லிட்டான். அதே வேலை சொன்னால், பாருங்களே நான் என்ன இப்படி ஒன்றும் விசாரிக்காமலே இது செய்கிறாங்க அப்படின்னோடனே அதில் ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, ஒரு கூட்டம் உயிர்த்தெழுதலை நம்பும், இன்னொரு கூட்டம் நம்ம பாருங்கள் தான் தேவ ஞானம். 2 பேர் அவன் 2 பேருக்குள்ளே அடிச்சுக்கிட்டான்.
அடிச்சுக்கிட்டோன்னே இப்போ என்ன நடக்குன்னா அவங்கெல்லாம் பிரிஞ்சு போனோன்னா ஒரு கூட்டம் சபதம் எடுக்கிறான். எப்படி சபதம் எடுக்கிறான்? இவனை கொல்லாத வரைக்கும் நாங்கள் சாப்பிட்றதில்ல. அப்படி தானே இருக்குது. பவுலை கொல்லாத வரைக்கும் நாங்கள் எத்தனை பேர்? 40. ஒருத்தர் இருந்திருந்தாலும் பரவாயில்ல, 40 பேர் ஒன்று கூடியிருக்கான். வாசிங்க அந்த வசனங்களை. 23ஆம் அதிகாரம் 12-13. விடிய காலமான போது யூதரில் சிலர் ஒளிமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். என்னது? சாப்பிட்றது இல்லை, குடிக்கிறது குடிக்கிறது இல்லை. நம்ம ஆளுக்கு ஒரு நேரம் ஃபாஸ்டிங் எடுக்கனாலும் ஆவியானவரே இதெல்லாம் அட்டூழி என்றான். அப்படிதானே? உபவாசம் ஜெபிக்கிறேன்னா என்னமோ செய்து வைத்துக்குள்ள. அவன் ஒருத்தனை கொல்றதுக்காக சொல்லிட்டான். நாங்கள் நினச்ச மாட்டோம், சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம். இவங்க இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆபத்தில் விடுவித்து ரட்சிக்கிற கர்த்தர் என்ன செய்யறா, அந்த இடத்துல பவுலுடைய சகோதரனுடைய மகனை கொண்டு போய் வைக்கிறார். வைத்த உடனே எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் வர்றான். யார்கிட்டனா? பவுல்கிட்ட வர்றான். நாளைக்கு உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டாந்து உங்களை நியாயம் விசாரிக்கிற மாதிரி கொண்டாடுறதுக்கு கொண்டு வருவாங்க. வர்ற நேரத்தில் அந்த 40 பேரை முடிவு எடுத்திருக்கான அவங்கள கொலை செய்யறதுக்கு. அப்படிதானே? கொலை செய்யறதுக்காக ரெடியா இருக்கிறான். எந்த இடத்துல தப்பிக்க முடியாதோ அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறது தான் கர்த்தர். கடந்த காலம் கூட நாம் பார்த்தோம், தாவீது ஒரு பக்கமும் சவுல் ஒரு பக்கமும் இருந்தாலும் கூட எப்படி தப்புவிக்க வேண்டுமோ அப்படி தப்புவிக்கிறதுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உண்மையில் இருக்கார். இன்றைக்கு நான் ஒன்று சொல்லவா, உங்களுக்கு விரோதமாக உங்கள் வேலை தளத்தில் யார் யாரெல்லாம் கூட்டம் கூடி உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை சேர்ந்து சம்பாஷணை பண்ணி அப்படியே அது நல்ல ஆலோசனையை போல் அவங்க வச்சுக்கிட்டு ஏதாவது கிரியில் நடப்பிக்கிறாங்கன்னா நீங்கள் அதுக்காக மனம் உடஞ்சி போவோ, அதுக்கு பழி வாங்கவோ நமக்கு தேவையில்லை. நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா பழி வாங்குறது எனக்குரியது நானே. நீ என்ன செய்யணும்னு சொன்னார்? பஸ் ஆகாரத்தை கொடுத்து சேவை சாம்போ அவங்களுக்காக ஜெபம். அப்படி தானே சொல்லிருக்கு வேதம். அதை செஞ்சால் போதும், நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு போங்க. ஐயோ எங்களுக்கு விரோதமாக செய்கிறாங்க, செஞ்சுட்டு போட்டுமே, என்ன வேணாலும் செய்யட்டுமே. அப்போ என்னது, இந்த செய்தியை பவுல் கேட்டோன்னே அங்கேருந்து ஒரு போர்ச்சவனை கூப்பிட்றான். கூப்பிட்டு நேராக சேனாதிபதி கிட்ட இவனை கூப்பிட்டு போ அப்படின்னு. சேனாதிபதி கிட்ட கூப்பிட்டு போனோன்னே சேனாதிபதி விசாரிக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இப்படி 40 பேர் சேர்ந்து மாமாவை போட்டு தள்ளன்னு இருக்காங்க அப்படின்னு அவன் சொன்னான். யாருக்கிட்டையும் சொல்லிடாது, யாருக்கிட்டையும் சொல்ல. என்ன செஞ்சான்னு பாருங்க, 23 அதிகாரம் 23 வாசிங்க. பின்பு அவன் 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்துக்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும். என்னது? கூப்பிட்டு 2 பேரை கூப்பிட்டு 200 பேர் ரெடியாக்கு, குதிரை ரெடியாக்கு, ஈட்டி ரெடியாக்கு, ராஜ மரியாதை கூப்பிட்டு போய் சேர்த்துரு. அப்படித்தானே? இவன் உயிர் பாதுகாக்கப்படணும், இவன் அங்கே போய் இருக்கணும். அங்கே போய் ஒரு லெட்டர் கொடுத்தா என்னென்னா, இவனை விசாரித்து பார்த்தா இவனெல்லாம் பொறாமையில் தான் எல்லாம் காரியம் செய்கிறான்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டான், எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அவங்க வந்து ஏதாவது சொல்லும்போது நான் என்ன செய்வேன்னா, ஒன்று நான் அந்த இடத்துல விசாரிப்பேன் அப்படின்னு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எப்படி யாரை எந்த நேரத்தில் பாதுகாக்க முடியுமோ அந்த நேரத்தில் பாதுகாக்கத்தக்கதான ஒரு வல்லமுள்ள தேவன் நமக்கு இருக்க. அதனால தான் அவர் இரட்சகர் என்று சொல்கிறோம். அந்த இரட்சகரை நாம் ஏற்றுக்கொண்டது உண்மைதான். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தில் தொடர்ந்து போகணும், அந்த சத்தியத்தில் தொடர்ந்து போகணும், உபதேசத்தில் போகணும். நிறைய மறுபடியும் போடப்பட்ட அந்த அஸ்திபாரத்துக்கு மேலே அஸ்திபாரம் போடாதபடிக்கு பூர்ணாய் கடந்து போகத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு விஷயம் நாம் ஆண்டுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த குழந்தைகளை